வணக்கம். இப்போ இந்த புது வருடம் புத்தாண்டு பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் என் மனதுக்கு பட்டதை மறைக்காம சொல்றேன். பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்காட்டியும் கேளுங்க. கந்தசஷ்டி கவசத்தோட காலையில் எழும்பி காலடி கோவிலுக்கு கடமைக்கு போய் வந்து காணி வித்து வாங்கின காஜட்டையும் சேட்டையும் கத்தி குளறி தெரிகிற கடைக்குட்டிக்கு மட்டும் போட்டு 1 கிலோ இறைச்சி வாங்கி கலப்புக்கு கிழங்கு வாங்கி கறி விருந்தை சமாளித்து கைவாயை கழுவித்து கடற்கரைக்கு போய் வந்தால் கச்சிதமாக முடிஞ்சு. இந்த கால கொண்டாட்டங்கள் இப்படித்தான் இருக்கு. ஆனால் ஒரு காலம் நாங்கள் உணர்ந்துட்ட கொண்டாட்டங்கள் மறுகாலம் வராதாண்டு மனதுக்கு சிறு ஏக்கம். அடையப்பா, வருஷத்துல முதல் நாள் வருகுது போகுதோ, அதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் விலைவாசியில மயங்கி சென்ன விழுந்து கிடக்கிற காலத்துல திருவிழாவும் கொண்டாட்டமும் தேவைதான் ஆண்டு கேட்டா என்னிடத்தில் பதிலில்லை. ஆனால் அந்த காலம் நாங்கள் அனுபவிச்ச கொண்டாட்டங்கள் தேவையாக இருந்தது. சுத்த தேனை போல இனித்தது. அப்படி தெரியுமா? பண்டிகை நெருங்கி விட்டா பழந்துணிக்கும் விலையேறும், முண்டி அடிக்கும் சென மூச்சு வாங்க முடியாது என்று கணிப்பிட்டு எல்லாம் சரி பார்த்து 2 மாசம் முன்னமாவே அம்மா 2 துணி வாங்கி வைப்பா. ஒன்று எனக்கு, மற்றதும் எனக்கு தான். இரும்பு போட்டி ஒன்றுக்குள்ள 2ஐயுமே மடிச்சு வச்சு திரும்ப திரும்ப வந்து அதை திறந்து பார்த்து மூடி வச்சு எப்ப வரும் பொங்கல் என்று எண்ணி எண்ணி நாள் கழிச்சு அந்த கால சந்தோஷத்தில் அரைவாசி இன்று இல்லை. பண்டிகை தொடங்கிவிட்டா பல தூர துறவெல்லாம் பண்டிகையில வருமென்று வழிபார்த்து காத்திருந்து வந்து சேரும் உறவுகளால் வானத்தில் நாம் குதிச்ச அந்த கால சந்தோஷத்தில் அரைவாசி இன்று இல்லை.